ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சிட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிகினர் யூடியூபர்ஸ்க்கான என்னோடய டிப்ஸ் தான் வந்து சொல்ல போகிறேன். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா பிகினர் யூடியூபர் தான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா யூடியூபர் தான் நான் வந்துட்டு, பட் வந்து பிகினர் யூடியூபர். ஸோ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்துட்டாலும் நம்ம யூடியூபர் தான். ஸோ பிகினர் யூடியூபருங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம பேசிக் லெவல் ஆஃப் சப்ஸ்கிரைபரில் நம்ம வந்து இருக்கிறதுனால பட் எனக்கு வியூஸ் நல்லா போகுது, வாட்ச் ஹவர் நல்லா வருது, சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. பிகாஸ் ஏன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் சீக்ரெட்டாக வச்சுருக்கேன் என்னோடய சேனல் வந்துட்டு. அட் த சேம் டைம் யார்ட்டையுமே என்னோடய சேனல் நான் வந்துட்டு சொல்லலை. எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையுமே நான் வந்துட்டு சொல்லலை. இதனால் வரைக்கும் இந்த சப்ஸ்கிரைபர் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு தெரியாதவங்க தான். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 1-2 பீப்புளை தவிர. அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா தன்னாலே ஏறட்டும் தான் நான் வந்துட்டு நினைக்கிறேன். அது எத்தனை நாள் எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்லை. பிகாஸ் யூடியூப்பில் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக நான் வரலை. ஏற்கனவே ஒரு வீடியோ நான் வந்து சொல்லிட்டேன். ஜஸ்ட்டு என்னோட அந்த இன்ட்ரெஸ்ட், என்னோடய டைம் பாஸை இதில் வந்துட்டு போக்குறேன். அட் த சேம் டைம் இன்னொன்று வந்து என்ன சொல்லி பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு டைம் பாஸ் மாதிரி இருக்குது. நல்லா என்னோட ஒரு எஜுகேஷன் கிளாஸ் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குது. என்னுடைய அந்த மேக்கப் ஸ்கில்ஸ், பியூட்டி ஸ்கில்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால தான் நான் ஸ்டார்ட் பண்ணது. ஏர்னிங் அந்த டைமில் வர்றப்போ நம்ம வந்து பார்த்துக்குறோம், அது வேறு மாதிரி. இப்போ நான் அதெல்லாம் எதிர்பார்க்கல. பட் ஏர்னிங் எதிர்பார்த்து யூடியூப்பில் வரவங்க இருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்குலாம் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா சொல்கிறேன். அவங்களுக்கும் ஏர்னிங் எதிர்பார்க்குறவங்களும் சரி, எதிர்பார்க்காதவங்களும் சரி, ஒரு 5 டிப்ஸ் நான் வந்துட்டு சொல்கிறேன். ஓகேவா? அது மாதிரி ஒரு சில இதுவும் நான் உங்களுக்கு வந்து சொல்லணுமோ அதையுமே சொல்லணும். ஸோ அதனால் அந்த வீடியோ இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா இது கேளுங்க, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிட்டு போயிடலாம். நீங்கள் வந்துட்டு ஓகே, இது வந்து ஒரு காமன் டாக் வீடியோ மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினர் யூடியூபராக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் வரும்போது நீங்கள் எந்த எதிர்பார்ப்புமே எதிர்பார்க்கக்கூடாது. ஓகே, ஸோ நீங்கள் எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் வந்து உங்கள் வேலை என்ன, நல்ல வீடியோ, நல்ல கண்டென்ட்டு, ஸோ நல்ல குவாலிட்டியான வீடியோ, நல்ல ஆடியோ குவாலிட்டி, நல்ல கண்டென்ட்டு, பிரோஜனமான கண்டென்ட்டை நீங்கள் வந்து கொடுக்கணும். அதை தான் நீங்கள் வந்து நினைக்கணும். ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்கள் அதில் தான் வந்து டார்கெட்டில் வந்து இருக்கணும். நான்லாம் அப்படி நினைக்க போய் தான் சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருந்தாலும் நான் அதிகமாக வீடியோஸ் வந்து போட்டிருக்கிறேன். 700 வீடியோ கிட்டக்கு போட்டிருக்கிறேன். சப்ஸ்கிரைபர் வந்து 700 கூட தாண்டலை. பிகாஸ் என்னோட கான்ஃபிடென்ட் லெவல் வந்துட்டு, பிகாஸ் நான் எதையும் எதிர்பார்க்கல. யூடியூப்பில் வந்துட்டு எனக்கு தேவை என்னோடய சப்ஸ்கிரைபர் வியூவர், ஐ கேன் கனெக்ட் வித் மோர் பீப்புள்ஸ். ஸோ அது வந்து எனக்கு நல்லா என்ஜாயபிளாக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து அண்ணான்னு சொல்கிறது, ஃப்ரெண்டுன்னு சொல்கிறது, ப்ரோன்னு சொல்கிறது, இதெல்லாம் என்னை பூஸ்டப் பண்ணுற மாதிரி எனக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக நான் வீடியோ வந்து போடலாம், அதை ரெஸ்பெக்ட் பண்ணியே நான் வீடியோ வந்துட்டு போடலாம். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன், கீப் சப்போர்ட்டிங். எனக்கு இதே சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, இல்லை இதே இருந்தாலும் சரி, அந்த 600 பேர் இருக்கிறவங்க, 630-40 பேர் இருக்கிறவங்க எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் தான் எனக்கு வந்துட்டு. ஸோ ஒரு கிளாஸில் 30-40 பேரை வச்சு மேய்க்கிறது கஷ்டம். நான் வந்து 640 பேரை வந்து வச்சுருக்கிறேன். ஸோ அந்த 640 பேரில் ஒரு எப்படி 500, 400, 550 ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவாக தான் வந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அதே போதுமானது. ஃப்யூச்சரில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறா அது உங்கள் விருப்பம். என்னோடய கண்டென்ட் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சும்மா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லிட்டு தேவையில்லை. ஓகேவா? அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதை மட்டும் நீங்கள் நோக்கி ட்ராவல் பண்ணுங்கள். யூடியூப்பில் நுழையும் போது நல்ல கண்டென்ட் கொடுக்கணும், நல்ல வீடியோ வந்து கொடுக்கணும், ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் நமக்கு வந்துட்டு வரணும், சப்ஸ்கிரைபர் நம்ம வியூவர்ஸை அட்ராக்ட் பண்ணி சப்ஸ்கிரைபரை நம்ம வந்து மாற்றணும். ஸோ அதில் தான் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இது பண்ணணும். வேறு வந்து எதையும் எதிர்பார்த்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது அமையவே செய்யாது. ஸோ இதான் என்னோடய ஃபஸ்ட்டு டிப்பு பிகினர் யூடியூபருக்கு. இது எனக்கும் இந்த டிப்பு எனக்கும் பொருத்தமானது, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். டிப் நம்பர் 2 வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா, பெரிய பெரிய சேனலை பார்த்து மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்கிறது. இவங்க பாரு இத்தனை லட்சம் பேர் வச்சுக்கிறாங்க, அவங்கள பாரு இத்தனை லட்சம் பேர் வச்சுக்கிறாங்க. அவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க? ஸ்டார்டிங்கில் நம்மளை மாதிரி பிகினர்ஸாக இருந்தால் வந்தாங்க. ஒரு சில பேருக்கு வந்து ரீச் ஆகும், ஒரு சில பேருக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். பட் ஏதோ ஒரு வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ரீச் வந்து சீக்கிரத்தில் நமக்கு வந்து கொடுக்கும். அது என்ன வீடியோங்கிறது நம்ம கையில் இல்லை, இட்ஸ் காட் ஹேண்ட். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை நினச்சிலாம் கவலைப்படக்கூடாது. அப்படி உள்ளவங்க வந்துட்டு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம அந்த பெரிய பெரிய அந்த சப்ஸ்கிரைபர் வந்து அதிகமாக வச்சுருக்கிற பெரிய பெரிய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பீப்புள்ஸ், ஆடியன்ஸ், சப்ஸ்கிரைபர், வியூவர்ஸ் வந்து இப்போ அவங்களும் ஹார்ட் ஒர்க் எஃபோர்ட் போட்டு தான் அந்த அளவுக்கு வந்து வந்தது. ஒரு சில பேருக்கு டக்குன்னு ஹார்ட் ஒர்க் போடாமே வந்து அமைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம அதை எதிர்பார்க்கவே கூடாது. எவன் எப்படியும் போகிறான், எவளும் எப்படி போகிறான், நம்ம அதையெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம சேனலில் தான் நம்ம வந்து பார்க்கணும். நம்ம சேனல் நம்ம பார்த்துட்டு அப்பா இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துக்குதா, அப்பா இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துக்குதா, இன்றைக்கி ஒரு 3 சப்ஸ்கிரைபர் வந்துக்குது அப்படின்னு மனசு திருப்திப்படுத்திக்கிறணும். இப்போ நான் டெய்லிஸ் வீடியோ வந்து போடுறேன், எனக்கு வந்து வீக்லி எப்படியும் ஒரு 10 சப்ஸ்கிரைபர் வந்து கிடச்சிருவாங்க எனக்கு வந்துட்டு. ஓகே, சம்டைம்ஸ் வந்து ஒரு வீக்கில் சப்ஸ்கிரைபர் 10-15 பேர் கிடைப்பாங்க. ஒரு சப்ஸ்கிரைபரில் வரவே மாட்டாங்க, அடுத்த சப்ஸ்கிரைபரில் 20 சப்ஸ்கிரைபர் வருவாங்க. அப்படி நான் அதோட சேர்த்து அப்படி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அதை நினச்சினா நான் பெருசாக வந்து நான் ஒரி பண்ணிக்கிற மாட்டேன்.
பிகாஸ் யூடியூப்பில் ஏர்னிங் பண்ண வர்றவங்களுக்கு இது கொஞ்சம் சோகமாக இருக்கும். என்ன மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாமல் போடுறவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு இது வந்துட்டு இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே போட்டிருப்பேன், எதனால் பியூட்டி சேனலை ஸ்டார்ட் பண்ணேன், எப்படி பியூட்டி ஃபீல்டில் என்ட்ரு ஆகணும்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். ஸோ அது பிடிச்சிருந்தா நீங்கள் என் சேனலை செக் பண்ணி பாருங்கள். அதுவும் சிட் சாட் மாதிரி தான் அவங்க வந்து போட்டிருப்பேன். ஓகே, இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான இது. நீங்கள் வந்து பெரிய பெரிய யூடியூபர்ஸை பார்த்து மனசை போட்டு கொலைப்படிக்கூடாது. நிறைய பேர் பண்ணுறீங்க. அதாவது என்ன பண்ணுறதா, பெரிய சேனலை பார்க்குறது, நம்ம சேனல் எப்போ ரீச் ஆக போகுது அப்படின்னு நினச்சி மனசை விட்டுட்டு அந்த கண்டினியூஸை வந்து விட்டுறது. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ நீங்கள் வீடியோ எப்போவும் போல் போட்டுக்கிட்டு இருங்க. அது ஒரு நாள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரீச் கொடுக்கும். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அது யாராக இருந்தாலும் நம்ம ட்ரூவாக இருந்து உண்மையாக நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம இது பண்ணோம்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, நம்மளும் அதே மாதிரி நிலைமைக்கு வரலாம். நம்ம வந்த பிறகு நம்மள மாதிரி யாராவது பிகினஸ் வரும்போது நம்ம வீடியோ பார்த்தா அவங்களும் அப்படி தான் நினைப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த வேர்ல்ட் சைக்கிளுங்கிறது இதுதான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை வந்து கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிக்கிறோங்க. பாருங்கள், பெரிய சேனல் வந்துட்டு பட் இப்படி மாதிரி இல்லையே, அப்படி மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. பிகாஸ் எவ்ரி ஒன் அண்ட் ஈச் ஒன் ஹாவ் செப்பரேட் ஒரு கேரக்டர் நமக்கு தனித்துவம் வந்துட்டு இருக்கும். ஸோ நம்மள்ட்ட இருக்கிறது அவங்கள்ட்ட இருக்காது, அவங்கள்ட்ட இருக்கிறது நம்மள்ட்ட இருக்காது. சப்போஸ் அவங்களுக்கு 5 தெரியும்னா நமக்கு 4 தெரியும், நமக்கு 4 தெரியும்டா அவங்களுக்கு 2 தான் தெரியும். ஸோ அந்த மாதிரிலாம் நமக்கு வந்துட்டு இருக்குது. எல்லாமே அந்த ரீச் பொறுத்து தான் நமக்கு வந்துட்டு. ஸோ பட் லேட் ஆனாலும் நமக்கு லேட்டஸ்ட்டாக வருங்கிற மாதிரி அது ஒரு நாள் வந்து கண்டிப்பாக அவங்க வந்துட்டு வரும். ஸோ இதான் என்னோடய டிப்பு. பெரிய சேனல் பாருங்கள், பட் அதை பார்த்து நான் கம்பேர் பண்ணக்கூடாது. அது வந்து மெயின். தேர்டு வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. ஸோ கன்சிஸ்டன்சி அண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ கன்சிஸ்டன்சி கூட பரவாயில்லை, பிகினர்ஸாக இருக்கிறவங்க எப்பவும் வந்து போட்டுக்கலாம். இப்போ டெய்லி நான் வீடியோ வந்துட்டு போடுறேன். ஓகே, சம்டைம்ஸ் சம் வீக் டெய்லி போடுவேன், சம் வீக் வந்து ஒரு 4 to 5 வீடியோஸ் வந்துட்டு வரும். ஒரு சில டைம் முக்கியமான வேலையாக இருக்குது, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் அப்படின்னா அந்த டைம் தான் எனக்கு வந்து போட முடியாது. மற்ற டைம் நான் எல்லாமே வந்து இது பண்ண தான் செய்வேன். நான் வந்துட்டு போட்டுக்கு தான் இருப்பேன். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டா முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் வரலேன்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோடய இன்ட்ரெஸ்ட், எனக்கு இது இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ சப்ஸ்கிரைபர் வந்தாலும் சரி வரட்டாலும் சரி எனக்கு இது இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதனால் நான் போட்டுக்கிட்டு இருப்பேன். யாராவது பிடிச்சி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண தானே செய்வாங்க, வியூஸ் வர தானே செய்யும். அதில் வந்து அந்த 620 ஃபேமிலி, 640 ஃபேமிலி எனக்கு வந்து இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது இது பார்த்திங்கன்னா இப்போ நான் பேசும்போது 640 இருக்குது. இந்த வீடியோஸ் வரும்போது எத்தனை இருக்குதுன்னு தெரியலை. மேபி ஒரு 645, 643 அந்த மாதிரி இருக்கலாம், 650 கூட இருக்கலாம், எனக்கு சொல்ல தெரியலை. ஸோ 640 இருக்கும்போது நான் அந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது நான் வந்துட்டு தன்னால் என்னை பிடிச்சி போய் சப்ஸ்கிரைப் பண்ணது தானே. ஸோ அப்படிங்கும்போது அந்த மாதிரி யாராவது நமக்குன்னு பிடிச்சி போய் வருவாங்க. ஸோ இருந்தாலும் நம்மளும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லணும், ரெக்வஸ்ட்டாக நம்ம கைண்டாக சொல்லணும். அவங்க பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, இல்லாட்டா நம்ம கம்பல் பண்ணக்கூடாது, இல்லாட்டா போய்க்கிறட்டும். இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கணும். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு போயிடக்கூடாது. ஒரு சேனலுங்கும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு இருந்தால் தான் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த சேனலை கொண்டு போக முடியும். நம்மளை அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்மளை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப நமக்கு உதவியாக இருக்கும். அது மாதிரி கன்சிஸ்டன்சி. இப்போ நீங்கள் வீக்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வீடியோ போடுறீங்கன்னா கண்டிப்பாக போடணும், 5 வீடியோ போடுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து போடணும். சம் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா 4 வீடியோஸ் வந்து போடுவாங்க வீக்லி வந்துட்டு, நெக்ஸ்ட்டு ஒரு 5 வீடியோஸ் போடுவாங்க ஒரு வீக் வந்துட்டு, இன்னொரு வீக் வந்து ஒரே ஒரு வீடியோ தான் போடுவாங்க. பட் அந்த ஒரு வீடியோ ரீச் ஆகி சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ பிகினர்ஸ் வந்து நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக மெயினாக வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். ஸோ அந்த டைம், அந்த என்ன வாரத்தில் 5 நாள் போடுறீங்கன்னா 5 நாள் அந்த டைம் என்ன டைம்ங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போடணும். உங்களுக்கு வந்துட்டு அதுவுமே ரொம்ப இதாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிக்சடு கண்டென்ட் வந்து போடுறது. மிக்சடு கண்டென்ட் போடுறதுன்னா என்ன சொல்கிறதுண்டா, இப்போ நீங்கள் ஒரு கேட்டகரி சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து பியூட்டியில் இன்ட்ரெஸ்ட்டு, எனக்கு ஃபுட் ரிவ்யூ பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். பட் நம்ம கேமரா கொண்டு போய் நான் எங்கே அலையிறதுனா நிறைய டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் வந்து சாப்பிடுவேன். ஸோ நிறைய விதமான ஃபுட்ஸ் நான் வந்து சாப்பிடுவேன், விதமான ஃபுட்ஸ் நான் வந்து சாப்பிடுவேன். எங்கள் டேடி வெளியே போகிறப்போலாம் எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த எந்த ஊர் போனாலும் எங்கே போனாலும் எனக்கு வந்து ஃபுட்ஸ் நான் கேட்குறது வாங்கிட்டு வருவாங்க. ஸோ எனக்கு ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நான் அந்தளவுக்கு அதிகமாக வெளியே போக மாட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பியூட்டியில் அதிகமாக எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டுங்கனால பியூட்டி போட்டங்கிறனால இப்போ பாருங்கள் நிறைய பேர் விலாக் கூட என்கிட்ட வந்து கேட்குறீங்க, ஏன் நான் போட மாட்டேங்கிறேன் அப்படின்ட்டா, போடுறேன், எனக்கு டைம் இல்லை. அட் த சேம் டைம் விலாக் எடுக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு கண்டென்ட் வந்து இல்லை. ஃப்யூச்சரில் நான் வந்து போடுறேன் இருக்குது, பட் எனக்கு டைம் இல்லை. ஆனால் அந்தளவுக்கு வந்து என்னால் அது கண்டென்ட்டாக மேக் பண்ண முடியலை. பட் பியூட்டி வீடியோஸ் ரிலேட்டட் வீடியோஸுங்கும்போது நான் தொடர்ச்சியாக போடுறேன். பிகாஸ் அதுக்கு உள்ள அந்த ஸ்கில்ஸ் என்கிட்ட வந்து இருக்குது, நான் அதனால் டக்குன்னு சொல்லிடுவேன். ஸோ அந்த கோர்ஸும் நான் வந்து படிச்சுக்கிறேங்கிறனால எனக்கு நான் டக்குன்னு சொல்கிறதுக்கு எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி ஃபீல்டுங்கும்போது நீங்கள் அதில் இருக்கணும். குக்கிங்னா குக்கிங், விலாக்னா விலாக், அப்படி. இப்போ நம்ம எப்போயாவது பியூட்டி சேனலில் ஒரு விலாக் போட்டுக்கலாம், எப்போயாவது குக்கிங் சேனலில் ஒரு விலாக் வந்து போட்டுக்கலாம்.
எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து போடக்கூடாது. பியூட்டி சேனலில் போட்டு கொஞ்சம் விளாக் போட்டு கொஞ்சம் குக்கிங் போட்டு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் போட்டு இந்த மாதிரிலாம் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு சேனல் சக்ஸஸே ஆகாது. ரேர் ஒரு சில சேனல் வந்து ஆயிரும், ஒரு சில சேனல் வந்து ஆகவே செய்யாது. முக்கால்வாசி சேனல் நமக்கு வந்துட்டு ஆகாது. 100க்கு ஒரு 70-75% ஆகாது. ஒரு 25-20% கிட்டக்க நமக்கு வந்து ஆயிரும். மானிட்டைசேஷனில் நாளைக்கு நமக்கு வந்து பிரச்சனை வந்துட்டு வரும். அது வேறு நமக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்துக்கிடுங்க. என்ன கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணி போடுறீங்க. இப்போ ரீல்ஸாக போடுங்க, ஜோக்ஸாக போடுங்க, பியூட்டி இதாக போடுங்க, மியூசிக் இதாக போடுங்க. இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே அந்த யூடியூப் வந்து உங்களுக்கு நல்ல ஆட்டோமேட்டிக் ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஓகே, ஸோ என்னோடய வீடியோ யூடியூபே அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ சஜஸ்டட் வீடியோஸ் தான் எப்படி சொல்கிறது, யூடியூப் ரெக்கமெண்டேஷன் தான் எனக்கு வந்து அதிகமான பெர்சென்ட்டாக இருக்குது. 59.2% வந்து இருக்குது யூடியூபோட ரெக்கமெண்டேஷன் வந்துட்டு. ஸோ தேங்க்யூ யூடியூப் டீம். ஸோ அது போக மற்றவங்க ப்ரௌஸ் பண்ணி பார்க்குறது, சர்ச் பண்ணி பார்க்குறதுல ரிமைனிங் பர்சன்டேஜ் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே ஒரு மெயினான இது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக்சடு கண்டென்ட் வந்து தயவுசெய்து போடாதீங்க. பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா சேனல் ஒன்ஸ் நீங்கள் ரீச் ஆகிட்டாலும் போடாதீங்க மிக்சடு கண்டென்ட் வந்து. இப்போ நீங்கள் விளாக் போட்டிங்கன்னா எப்போயாவது ஒரு டைம் குக்கிங் வந்து போட்டுக்கலாம், தப்பு இல்லை. அடிக்கடி நம்ம மாற்றி போடும்போது தான் நமக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனல் பெரிய சேனலில் போயிட்டா கூட நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா மிக்சடு கண்டென்ட் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் மானிட்டைசேஷனில் ஏதாவது பிரச்சனை வந்துடும். சம்டைம்ஸ் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ் வர்றது கூட நமக்கு வந்துட்டு வாய்ப்புகள் நமக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அதையும் வந்து பார்த்துக்கிடுங்க. நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சரியான ஆடியோ குவாலிட்டி இல்லாத இடத்துல இருந்து வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணுறது. ஓகே, ஸோ நம்ம யூடியூப்க்கு வீடியோ போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ஓரளவாவது ஆடியோ குவாலிட்டி வந்து நல்லா இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த அட்ராக்ஷன் வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் நமக்கு வந்து கிடைக்கும். சும்மா ஏனாதானு இருக்கிற இடத்துல போய் நம்ம வந்து வீடியோஸ் நம்ம வந்து போடுறோம், நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது வந்து ஒழுங்காக போகாது. ப்ராப்பர் லைட்டிங் உங்களுக்கு வந்து இருக்கணும். கரெக்டாக அந்த மாதிரி சிட் பண்ணி உட்காந்து பேசணும். உங்களுக்கு எந்த இடம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வந்து இருந்து பேசணும். சும்மா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு இருட்டான இடத்துல, கிளியர் இல்லாத இடத்துல, இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பேசுனீங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வீடியோஸ் வந்து ரீச் ஆகும். பட் யாரும் அதை விரும்பி வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ இப்போ நான் முன்னே இருந்ததுக்கு நான் ஓரளவு குவாலிட்டியாக தான் போட்டுட்டு இருந்தேன். பட் இப்போ கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. பிகாஸ் எனக்கு வந்து கமெண்ட்டில் எனக்கு வந்துட்டு வருது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அந்த மெயினாக வந்து பார்த்துக்குறோங்க. ஸோ பிகினர் யூடியூபர்ஸ்க்கு இந்த மெயினான 5 விஷயம் நிறைய இருக்குது. இந்த மெயினான 5 விஷயம் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா குறைச்சிக்கிறங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பண்ணி பாருங்கள். ஓரளவு உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே மாற்றங்கள் உங்களுக்கு வந்து தெரியும். அதை இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க, லாங் ரன்னாக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா இன்னும் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் என்னோட யூடியூப் டிப்ஸ் ஃபார் பிகினர்ஸ். ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட் வீடியோ மாதிரி தான். ஸோ பிகினர் யூடியூப்க்கான டிப்ஸ் நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் பெரிய யூடியூபராக இருந்தாலுமே கூட இந்த மாதிரி இது வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப்பில் வந்து நம்ம யூடியூபர் தான், பெருசு சிறுசுலாம் வந்துட்டு கிடையாது. இப்போ ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்து இப்போ இதுதான் வந்து என்னோடய டிப்ஸு. ஸோ வந்துட்டு கண்டிப்பாக இது வந்து யூடியூப்பில் வந்துட்டால் நம்ம யூடியூபர் தான், பெருசு சிறுசுனா நமக்கு வேறுபாடு கிடையாது. இப்போ நான் சொன்ன மாதிரி அதிகமான வீடியோஸ் வந்து போட்டிருப்பாங்க, கம்மியான சப்ஸ்கிரைபராக இருக்கும். ஜஸ்ட்டு கம்மியான வீடியோஸ் தான் போட்டிருப்பாங்க, லேக்ஸ் கணக்கில் மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இருக்கும். ஸோ இதுதான் யூடியூபோட இது. நான் ஒரு ரீச்சை பொறுத்து அது வந்துட்டு நம்ம அதை எதிர்பார்க்கவே கூடாது. நம்ம செய்ய வேண்டிய வேலை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான். கண்டிப்பாக அதுக்கான ஒரு கூலி நமக்கு வந்து கிடைக்கும் கண்டிப்பாக வந்துட்டு. ஓகே, ஸோ பட் எனக்கு வந்து என்னோட அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நான் சப்ஸ்கிரைபர் வந்து கெயின் பண்ணணும், அவங்களோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும், அவங்களோட டவுட்ஸ்லாம் வந்து நல்லா கிளியர் பண்ணணும், அவங்க மனசில் நான் இடம் பிடிக்கணும். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அதுதான். அதுக்கு பிறகு ஏர்னிங்ஸ் மானிட்டைசேஷன் ஆகிறது வந்து பின்னாடி பார்த்துக்குறோம். நான் ஃப்யூச்சரில் மானிட்டைஸ் பண்ணாலும் பண்ணுவேன், பண்ணாட்டாலும் இல்லை. நான் அதையும் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன். எனக்கு ரீச் இருந்தால் எனக்கு வந்துட்டு போதும், அதுதான் நான் வந்து எதிர்பார்க்குறது. அப்படி மானிட்டைசேஷன் சப்போஸ் நான் எனேபிள் பண்ணி ஏதாவது பேமெண்ட் வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் அதெல்லாம் எதிர்பார்க்கல, எனக்கு அது தேவையும் இல்லை. நான் சொன்ன மாதிரி எனக்கு இதுதான் என்னோடய சப்ஸ்கிரைபர் மனசில் இடம் பிடிச்ச மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய சப்ஸ்கிரைபர் மனசில் இடம் பிடிச்சி நம்ம ஒரு பெரிய ஃபேமிலியாக நம்ம வந்துட்டு போகணும். ஸோ இதுதான் என்னுடைய ஆசை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே சேஃப். ஸோ பிகினர் யூடியூபர்ஸ், அதர் யூடியூபர்ஸ் இந்த மாதிரி இது தயவுசெய்து பண்ணாதீங்க. ஸோ நான் இதையெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் நான் சேனல் வந்து ஆரம்பித்தது. ஓகே, போக நான் வந்து இன்னுமே அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதுலேருந்து நான் எதையுமே விடலை. அடிஷ்னலாக மேற்கொண்டு வேறு இது சேர்த்துக்கிறேன்னு தவிர இருக்கிறத நான் வந்துட்டு விடலை. ஸோ அதனால் வந்து பார்த்துக்கணும். எப்போவுமே நம்ம புதுசு வந்துருச்சுன்னு பழசை மறந்துடக்கூடாது. பிகாஸ் ஓல்ட் இஸ் கோல்டுங்கிற மாதிரி பழசு தான் நமக்கு எப்போவுமே புதுசுக்குள்ள நுழைய வந்து பாடங்கள் கற்றுத்தரும்.
அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்போவும் நான் பழசை மறக்கக்கூடாது, புதுசு வந்துருச்சுங்கிறதுக்காண்டி. ஸோ எனக்குமே வந்து பழசை நான் மறக்க மாட்டேன். எப்போவுமே எனக்கு வந்துட்டு புதுசு வந்தாலுமே கூட அந்த பழசை பேஸாக தான் நான் நினச்சிக்கிருவேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நாள் நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுவீங்க. என்னையும் வந்து விஷ் பண்ணிடுங்க கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு டைம் இருந்தால். நான் வந்துட்டு இதாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் ரீச் பண்ணி நல்ல இதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மீன் வந்து நல்லா ரீச் ஆகி சேனல் கொஞ்சம் வந்து க்ரோ ஆகணும்னு சொல்லிட்டு இது பண்ணுங்கள். இப்போ நல்லா க்ரோயிங் ஆகிட்டு தான் இருக்குது. வியூஸ் நல்லா அப்பில் இருக்குது, வாட்ச் ஹவர்ஸ் நல்லா அப்பில் இருக்குது, சப்ஸ்கிரைபரும் அப்பில் வந்துட்டு இருக்குது. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா யார்ட்டையும் சொல்லாதனால சப்ஸ்கிரைபர் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால் தேவையில்லை எனக்கு வந்துட்டு. எனக்கு தன்னால் தான் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு வரணும். நான் எத்தனை நாளாக தான் நான் வெயிட் பண்ணுவேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய். குட் லக் பிகினர் யூடியூபர்ஸ். பாய்.